கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதம் இருப்பீர்கள், சமாதானம் இருப்பீர்கள், நீங்கள் வளருவீர்கள், பெருகுவீர்கள், நீங்கள் பெரிய காரியத்தை காண்பீர்கள், மற்றவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்வீர்கள். இன்றைக்கு அழுது கொண்டிருக்க நீங்கள் மற்றவங்களுடைய அழுகையை மாற்றுவீங்க. பயப்படாதீங்க. நிச்சய வார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? யோபு 8வது அதிகாரம் 21வது வசனம். இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கெம்பெருத்தினாலும் நிரப்புவார். இன்றைய ஜீவார்த்தையின் தலைப்பு சந்தோஷத்தினால் நிரப்புவார். நகைப்பினாலும் கெம்பெருத்தினாலும் உதடுகளை நிரப்புவார்னு சொன்னால் சந்தோஷத்தினால் நிரப்புவார். நம்மை சந்தோஷத்தினால் நிரப்புகிற ஒரு ஆண்டவர். வாழ்க்கையில் இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் துக்கத்தோடு வேதனையோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. பலவிதமான பிரச்சனைகள் அனைவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், வேலை செய்கிற இடங்களில், படிக்கிற இடத்துல எங்குமே பிரச்சனை, நெருக்கம், எதிரான போராட்டங்கள். பிள்ளைகளால் எத்தனையோ குடும்பத்தில் சமாதானம் இல்லை, எத்தனையோ குடும்பத்தில் கணவனால் சமாதானம் இல்லை, எத்தனையோ குடும்பத்தில் மனைவினால் சமாதானம் இல்லை, எத்தனையோ குடும்பத்தில் பணப்பிரச்சனை. எவ்வளோ பேர் அப்படி கலங்கி கொண்டிருக்கிறாங்க, துக்கத்தோடு இருக்காங்க. சந்தோஷத்தையே பார்க்க முடியல அவங்க வாழ்க்கையில். நீங்கள் அப்படிப்பட்ட நபராக இருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் துக்கம்தான் மிஞ்சி நிற்குதா? சமாதானம் இல்லையா? எதற்கு வாழ நினச்சிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு உங்களோட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். உங்களை சந்தோஷத்தினால நிரப்புவார், நிச்சயமாக நிரப்புவார். நம்ம ஆண்டு நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியினால பெந்தேகொஸ்து நாளில் 120 பேரை நிரப்பின ஆண்டவர் நிச்சயமாக சந்தோஷத்தை நிரப்பார். உங்களுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய சந்தோஷம் நிரந்தரமாக இருக்க போகிறது. சரியா? அப்படிப்பட்ட அற்புதங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை முடிக்க போகிறார். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்களை மாற்றப் போகிறார். பயத்தை எடுத்து போட போகிறார். வழக்குகளை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வர போகிறார். வேலை வாய்ப்பை தரப்போகிறார். தொழில் வாய்ப்பை தரப்போகிறார். வருமானங்களை உண்டு பண்ண போகிறார். அதிசயங்களை பார்க்க போகிறீர்கள். நம்புவீங்களா? விசுவாசிப்பீங்களா? அதிசயம் நடக்க போகிறது. சரியா? நிச்சயமாக உங்களை சந்தோஷம் நிரப்புவார். கர்த்தருடைய ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, சந்தோஷத்தில் நிரப்புகிற தெய்வமே, ஏதோ இந்த நேரத்தில் யாரெல்லாம் துக்கத்தோடு வேதனையோடு இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வாங்க. சந்தோஷத்தை கொடுங்கப்பா, மகிழ்ச்சியை கொடுங்க, இருதயத்தை சந்தோஷத்தில் நிரப்புங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகள் சந்தோஷம் அடையத்தக்கதான நல்ல காரியங்களை குடும்பத்தில் நடப்பீங்க, அற்புதங்களை செய்யுங்க. இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். ஆராதிக்கிற திருச்சபைக்கு குடும்பமாய் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. ஆண்டவரே, தொழில் செய்கிறவங்களை ஆசீர்வதிங்கப்பா, வியாபாரம் செய்கிறவங்களை ஆசீர்வதிங்கப்பா, கூலிவேலை செய்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, கடல் தொழில் செய்கிறவங்களை ஆசீர்வதிங்க, வெளிநாட்டில் பணிபுரியவங்களை ஆசீர்வதிங்க. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றியப்பா. குறிப்பாக இந்த நாளில் ஒரு அற்புதம் எல்லாருக்கும் நீங்கள் செய்யுங்க. குறிப்பாக வியாதினால் கலங்குகிற எத்தனை பேர் இருக்கிறாங்க, உங்களை விடுதலை ஆக்குங்கப்பா, உங்களை விடுதலை ஆக்குங்க. ஏசப்பா, அவர்களை விடுதலை ஆக்குங்க. நீர் அப்படி செய்து விட்டு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.